ஒரு ஊரில் ஒரு பெரிய முதலாளி. அவருக்காக வேலை செய்யும் ஒரு சமையல்காரர் இருந்தார். ஒரு நாள் முதலாளி ஒரு கொக்கை கொண்டு வந்து, இதை கொஞ்சம் நன்றாக சமைத்து வை என்றார். சமையல்காரர் சமைக்கும்போது ஒரு கால் துண்டை சாப்பிட்டு விட்டார். பின்னர் முதலாளிக்கு உணவு வைக்கும்போது ஒரு கால் துண்டை மட்டும் வைத்தார். முதலாளி ஆச்சரியத்துடன், ஏன் இன்னொரு கால் துண்டு இல்லை? சமையல்காரர் அமைதியான குரலில், சார், கொக்குக்கு ஒரு கால் தான். முதலாளி, அட பாவி, கொக்குக்கு இன்னொரு கால் இருக்கும். அவர் சமையல்காரரை தோட்டத்திற்கு அழைத்து சென்று, அங்கு ஒரு கொக்கு ஒரு காலில் நின்று கொண்டிருந்தது. சமையல்காரர், பாருங்க சார், ஒரு கால் தான். முதலாளி சிரித்து கைத்தட்டினார். கொக்கு இரு கால்களையும் வைத்துக்கொண்டு பறந்துச்சு. இப்ப பாரு, இரு கால்கள் இருக்குதா? சமையல்காரர் அமைதியாக, அப்படிதான் சார், சாப்பிடும்போது நீங்க இப்படி கைத்தட்டினீங்கன்னா இன்னொரு கால் வந்திருக்கும். முதலாளி சிரித்தார். அடுத்த முறை உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டார். ஒரு அழகான மாலை நேரம். தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் சும்மா பேசிக்கொண்டிருந்தனர். குட்டி திடீரென்று, அம்மா, நமக்கு முதுகில் இந்த பெரிய திமில் ஏன் இருக்கு என்று கேட்டது. அம்மா சிரித்து கொண்டு, பாலைவனத்தில் தினமும் தண்ணீர் கிடைக்காது குட்டி, கிடைத்த தண்ணீரை உடம்பில் சேமிக்க அதுக்கு தான் இந்த திமில் என்றாள். அம்மா, அப்போ நமக்கு இவ்வளவு நீளமான கண் இமை, மூக்குக்குள்ள மூடி ஏன்? பாலைவனத்தில் மணல் புயல் வரும் குட்டி, அந்த மணல் கண்ணுக்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் போகாமல் காப்பாற்றத்தான். சரி, இந்த பெரிய குழம்பு கால்கள்? மணலில் நடக்கும்போது கால் புதையாம இருக்கத்தான். அப்ப பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா? பாலைவன செடிகள் எல்லாம் முட்கள் நிறைந்திருக்கும், அவற்றையும் கடித்து சாப்பிடத்தான். குட்டி சில நொடிகள் யோசித்து பிறகு சின்ன சிரிப்புடன், சரி அம்மா, எல்லா பாலைவன வசதியும் இருந்தும் நம்ம லண்டன் குளூரில் மிருகக்காட்சி சாலையில் என்ன செய்கிறோம்? அம்மா எதுவும் பேசாமல் சும்மா அமைதியாக நின்று விட்டாள். ஒரு காலத்தில் ஒரு அரசருக்கு எப்பொழுதும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லும் ஒரு அமைச்சர் இருந்தார். ஒரு நாள் அரசர் மாம்பழம் வெட்டும்போது தவறி சுண்டு விரலை குத்தி கொண்டார். அமைச்சர், அரசே, எல்லாம் நன்மைக்கே என்றார். கோபமடைந்த அரசன், காவலர்களை, இந்த அமைச்சரை சிறையில் அடையுங்கள், அமைச்சர் போகும்போதும் எல்லாம் நன்மைக்கே என்றார். சில நாட்கள் கழித்து அரசன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். அங்கு மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுக்க ஒருவரை தேடிக்கொண்டிருந்தனர். அரசனை பிடித்து பரிசோதித்த போது, இவனின் விரல்கள் குறைவானது, விடுங்கள், அரசர் உயிர் பிழைத்தார். அரண்மனைக்கு திரும்பி அமைச்சரை விடுவித்து நடந்ததை சொன்னார். அரசே, நான் சிறையில் இல்லாமல் உங்களோடு இருந்திருந்தால் அவர்கள் என்னை பலியிட்டிருப்பார்கள், அதனால் எல்லாம் நன்மைக்கே. அதன் பின் அரசர் எந்த சம்பவத்தை பார்த்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தார். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்தார். அவருக்கு சகுனங்களில் அதிக நம்பிக்கை இருந்தது. அரண்மனையில் ஒரு ஜோதிடர் இருந்தார். ஒரு நாள் ஜோதிடர் சொன்னார், மன்னா, அதிகாலையில் எழுந்தவுடன் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்த்தால் அந்த நாள் சிறக்கும் என்றார். அரசன் சேவகனுக்கு கட்டளையிட்டார், நீ தினமும் காலை நேரத்தில் தெருவுக்கு சென்று 2 காக்கைகள் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு நாள் சேவகன் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான். அடடா, நல்ல சகுனம், இன்று நிச்சயம் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசன் உடனே அந்த இடத்திற்கு வந்தார். ஆனால் ஒரு காக்கை பறந்து போனது. மன்னருக்கு கோபம் வந்தது. இந்த சேவகனுக்கு 10 கசையடி கொடு. ஆனால் சேவகன் சிரித்தான். மன்னரே, இன்று நான் மட்டும்தான் அதிகாலையில் 2 காக்கைகளை பார்த்தேன். கைமேல் பலன் கிடைத்து விட்டது அல்லவா? அப்பொழுதுதான் மன்னருக்கு புரிந்தது, சகுனம் மட்டும் பார்த்து நம்புவது தவறு.